அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 634வது நாளான இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசா என்பது பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி. பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடாக இந்த உலகத்திலே இருந்த நிலையில் அதை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாடு இன்றைக்கு அவர்கள் தனி நாடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது, அங்கீகாரம் கொடுக்க கூடாது என்று சொல்லி அமெரிக்கா உள்ளிட்ட இஸ்ரேல் உள்ளிட்ட பல நாடுகளும் மேற்கு நாடுகள் நிற்கிற போது பாலஸ்தீனம் தனி நாடாக்கப்பட வேண்டும், எங்களுடைய நாடு எங்களுக்கு வேண்டும் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் பாலஸ்தீன அப்பாவிகள். அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் தொடர்கிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மீண்டும் பாலஸ்தீனத்திற்கான தனிநாடு கோரிக்கை சர்வதேச மட்டத்திலே பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் ஸ்பெயினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மேனுவல் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் மிகவும் முக்கியமான செய்திகளாகவும் காணப்படுகிறது. இவர்தான் ஜோஸ் மேனுவல் அவர்கள். இன்றைய நாள் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, காசாவுக்காக 3 காரியங்களை இந்த உலகம் செய்ய வேண்டும், அந்த காரியங்களை செய்ய வைப்பதற்கு நாங்கள் மிக தெளிவாக முன்னிலையில் நிற்போம் என்று சொல்லிவிட்டு, முதலாவது காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும், இனிமேல் காசாவுக்குள்ள யுத்தமே நடக்கக்கூடாது, அந்த திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இரண்டாவதாக, காசாவினுடைய அப்பாவிகளுக்கு உடனடியாக மருந்து, உணவு உள்ளிட்ட உதவி பொருட்களை இந்த உலகம் வழங்க வேண்டும். மூன்றாவதாக, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து இருநாட்டு தீர்வுகளுக்கு நாம் செல்ல வேண்டும் என்கிறார் ஜோஸ் மேனுவல், ஸ்பெயினுடைய வெளிவிவகார ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள். இதைத்தான் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன போராட்ட குழுக்களும் கேள்வியாகவும் கோரிக்கையாகவும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு உடனடியாக யுத்த நிறுத்தம் தேவை, உதவி பொருட்கள் தேவை, மூன்றாவதாக எங்களுடைய நாட்டை நீங்கள் தனி நாடாக அங்கீகாரம் அளிக்க வேண்டும், அதுதான் உண்மையான நாடு என்கிற கோரிக்கைகளையும் அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச மட்டத்தில் மீண்டும் பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சுக்கள் எடுபட ஆரம்பித்திருக்கின்றன. பல நாடுகளிலும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய எழுச்சி எந்த வகையில் சாத்தியப்படுகிறது என்பது. இந்த மாதிரியான சூழல்ல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, சிரியா அரபு நாடுகளோடு ஒண்டி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அரபு நாடாக இருக்கிறது. அதாவது லெபனானுடைய பார்டர்லையும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பார்டராகவும் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சிரியாவினுடைய எல்லைகளாக இருக்கிறது. இந்த சிரியாவில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் அசாதுடைய ஆட்சி, பஷர் அல் அசாதுடைய ஆட்சி இருந்தது. பஷர் அல் அசாதுக்கு துணையாக ஈரானுடைய அரசு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தது. இப்படியான சூழல்ல காசாவினுடைய வார் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பஷர் அல் அசாதுக்கு எதிரான தாக்குதல்கள் உக்கிரமாக நடத்தப்பட்டது. குறிப்பாக துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் பஷர் அல் அசாதுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். துருக்கி அதற்கு முழுமையான உதவிகளை செய்தது. இறுதியாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு அஹமது அல் ஷாரா என்கிற ஒருவருடைய தலைமையில் சிரியாவில் புதிய ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சிக்கு மேற்கு நாடுகள் முழுவதும் ஆதரவாக இருக்கிறார்கள், அரபு நாடுகள் ஆதரவாக இருக்கிறார்கள், துருக்கி ஆதரவாக இருக்கிறது. ஈரானுக்கும் இந்த ஆட்சிக்கும் இடையில ஒரு 7ஆம் பொருத்தமான ஒரு நிலை இருக்கிறது. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அஹமது அல் ஷாரா தலைமையிலான சிரியாவினுடைய அரசாங்கம் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிற பயணத்தில் மும்முரமாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறித்த ஓரிரு மாதங்களுக்குள்ளாக சிரியா இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கும், இஸ்ரேலுக்கான அனைத்து அனுமதிகளையும் கொடுத்து விடுவார்கள். எப்படி பஹ்ரைனும் இஸ்ரேலும் நட்புறவாக இருக்கிறதோ, எப்படி UAE ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் நட்புறவாக இருக்கிறார்களோ, மொரோக்கோவும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ, துருக்கியும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ, ஈஜிப்டும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ, அந்த பட்டியலில் அடுத்ததாக சிரியாவும் நட்புறவை பேண போகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, சிரியாவில் இருந்த ஆட்சி பஷர் அல் அசாதுடைய ஆட்சி, அது மாற்றப்பட வேண்டும், அவன் ஏகப்பட்ட கொடுமைகளை இழைத்தவன் என்பதெல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்காக இந்த துருக்கி செய்த இந்த காரியத்தினால் நடந்த விளைவு என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த ஹிஸ்புல்லாக்கள் பின்வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது மட்டுமல்லாம சிரியா முழுவதுமாக மேற்குக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாக மாறி நிற்கிறது. அதை தாண்டி இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன நம்ம யோசிக்க போறோம்? எந்த இடத்துக்கு இது போய் நிக்குதுங்கிறது தெரிகிறதா? எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு சிரியாவினுடைய ஆட்சியாளராக யார் இருக்காரோ அவருடைய தலைக்கு $10 லட்சம் மதிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இவரை கண்டுபிடிச்சு தான் 10 லட்சம் தருவோம், ஏன்னா அவர் கொல்லப்படணுங்கிற அளவுக்கு இருந்த அமெரிக்காவினுடைய அதிபர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக சவுதி அரேபியாவில் வச்சு அவர் சந்திச்சு பேசிட்டு போனாருங்கிற செய்தி எல்லாம் பார்த்தோம். எனவே மேற்கு நாடுகளுடைய பார்வைதான் ஒருவரை தீவிரவாதியாகவும் ஒருவனை நல்லவனாகவும் சித்தரிக்கிறது என்பதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் சிரியா தற்போது இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் இன்றைக்கு 24 மணி நேரங்களுக்குள்ளாக 65 அப்பாவிகள் காசா
காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 120க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் காசாவில் மிக வேகமாக மூளை காய்ச்சல் பரவி வருகிறது என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. மூளை காய்ச்சல் பரவுகிற விவகாரங்களை பொறுத்தவரையில் அது சில பாக்டீரியாக்களால் தான் பரவும் என்கிற எண்ணப்பாடுகள், விஞ்ஞான ரீதியிலான கருத்துருவாக்கங்கள் இருந்தாலும் தற்போது பரவுகிற இந்த மூளை காய்ச்சலுக்கான காரணமாக உலக சுகாதார அமைப்பு எதை சொல்றாங்கன்னா, காசாவில் நடத்தப்படுகிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக ரசாயன துகள்கள் மூலமாகவும் இது ஏற்படலாம். அதுதான் காசாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது என்று இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அல் ஜசீரா அரபு, அல் ஜசீரா இங்கிலீஷ், அதே நேரத்தில் மற்ற பல ஊடகங்கள்ல காசா நிலைமை தொடர்பாக பேசுகிற போது மையாதீன் வரைக்கும் எல்லோருமே இந்த மூளை காய்ச்சல் விவகாரத்தை பேசுறாங்க. அந்த மக்கள் எத்தனை தான் தாங்க போறாங்கங்கிற ஒரு மனக்கவலை தான் நமக்கு தாங்க முடியாம இருக்கு. ஏன்னா ஒரு புறம் குண்டு போட்டு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க, மறுபுறம் சாப்பிட வழி இல்லாமல் அவர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு மூளை காய்ச்சல் பரவுகிற ஒரு நிலையும் உண்டாகி இருக்கிறது. வல்ல ரஹ்மான் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலையில கல்கல்லியா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரம் 45 அப்பாவி பாலஸ்தீனர்களை அநியாயமாக கைது செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் இஸ்ரேலியர்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைந்து அவர்களுடைய தல்முதிக் என்கிற அந்த யூத வழிபாட்டை செய்திருக்கிறார்கள். நீங்க இன்னைக்கு பார்க்கலாம், அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை தான் நீங்க பாக்குறீங்க. புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய 3வது புனித தலமாக இருக்கிறது. அதற்குள் தினந்தோறும் இப்படி நுழைந்து அநியாயம் செய்யக்கூடிய வேலைகளை இஸ்ரேலியர்கள் செய்து வருகிறார்கள். ஆனால் இதை கூட தட்டி கேட்காமல் அரபு நாடுகள் பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நெட்சாரிம் கிராசிங் பகுதிகளில் இன்றைக்கு உணவு பெற்றுக் கொள்வதற்காக சென்ற பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தியதில் இன்றைக்கும் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். உணவுகளை எடுக்க செல்கிறவர்களும் கொல்லப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த நிலையில் தான் UNRWA என்கிற பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய முகமை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய இந்த உதவி வழங்குகிற பொறிமுறை ஒரு கொலைக்களம், எனவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். உணவு தேடுவதற்காக வருகிற அப்பாவிகளை கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உதவி கொடுக்கிறோம் என்கிற பெயர்ல நீங்க நடத்தக்கூடிய இந்த நாடகம் முடிவுக்கு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை UNRWA விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வாலா நியூஸ் ஏஜென்சி, இஸ்ரேலுடைய நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய காசா ட்ரஸ்ட் என்கிற பெயர்ல உணவு வழங்குகிற அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை உடனடியாக மூட வேண்டும் என்று சொல்லி சர்வதேச ரீதியில் உதவிகள் வழங்கக்கூடிய 130 சர்வதேச அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த அமைப்பினூடாக உணவுகள் கொடுக்கப்படுவதற்கு பதிலாக உணவு கொடுக்கிறோம் வாங்க என்று அழைத்து அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சியை வெளியிட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதைத்தான் சில சகோதரர்கள் சில நாட்களாக காசாவுக்குள்ள உணவு வருதுன்னு கேட்டாங்க. உணவு வரல, நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். அவர்களுக்கு எந்த உணவும் வரல. இஸ்ரேலும் அதே நேரத்தில் அமெரிக்காவும் சேர்ந்து காசா ட்ரஸ்ட் என்கிற பேரில் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு வாங்க உணவு கொடுக்கிறோங்கிற பேரில் அந்த மக்களை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவங்களுக்கு உணவு வருதுன்னு சொல்லி யாரும் தவறான செய்திகளை நம்பி அந்த செய்திகளை பரப்பாதீங்க. UNRWA வழியாகத்தான் உணவு வந்தா வரணும். அவர்களுக்கு எந்த உணவும் வரல. ரஃபா பார்டர் திறக்கப்படவும் இல்லை, கரீம் அபிஷலம் பார்டர் திறக்கப்படவும் இல்லை. எனவே அந்த பார்டர்கள் வழியாகத்தான் உணவு வரணும். மேலே வான்வழியாக யாரும் ஏர் ட்ரூப் பண்ணவும் இல்லை. எனவே எந்த விதமான உணவுகளும் அவர்களுக்கு வரவில்லை. உணவு கொடுப்பதாக சொல்லப்படக்கூடிய இடம் கொலைக்களம், மரண பொறி என்கிறது UNRWA என்கிற ஐநாவுடைய முகமை. எனவே அங்க உணவு எடுக்க போவாதீங்க, உங்களை கொல்றாங்க என்று சொல்லி அவங்க இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இன்றைய நாளிலும் இஸ்ரேலுக்கான வெடிமருந்துகள் விற்பனைக்கான அவர்களுடைய 510 மில்லியன் USD பெறுமதியான வெடிபொருட்களுக்கான அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள். காசாவில் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்கிறங்கிற பேரில் ஒரு ட்ரஸ்ட் உருவாக்க வேண்டியது, அங்க உணவு எடுக்க வர்ற மக்களையும் கொல்ல வேண்டியது, அதே நேரத்தில் நீ வேண்டிய அளவுக்கு கொள்ளு என்று சொல்லி இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் கொடுக்க வேண்டியது. இந்த தடவை கூட 510 மில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை அவர்கள் வாரி வழங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பென்டகன் அறிவித்திருக்கிறது. எனவே இதை சிந்திக்க கூட முடியாத ஒரு மன கவலை என்னன்னா, ஒரு சமூகம் 25 லட்சம் மக்கள் கண்ணுக்கு முன்னாடி 2 வருஷமா கிட்டத்தட்ட கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்கா ஆயுதத்தையும் கொடுக்கிறது. அரபு நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் வரும்போது அரபு நாடுகளும் சேர்ந்து அள்ளி அமெரிக்காவுக்கு பணத்தை ஆயிரக்கணக்கான பில்லியன்களை அள்ளி கொடுக்குறாங்க. அதையும் எடுத்துட்டு போய் இதே மக்களை கொன்று குவிக்கிறான். கொன்று குவிக்கிறவனுக்கு அவன் ஆயுதத்தையும் கொடுக்கிறான். இவ்வளவையும் எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்கிறீங்களா? காசா விடுதலை வேண்டும் என்று பேசுகிற அதே அரபு நாடுகள், அறிக்கை விடுகிற அதே அரபு நாடுகள் காசாவை அழிப்பதற்காக நிதி உதவியையும் செய்து கொண்டிருக்கிறது. இங்க கொஞ்சம் பேர் என்னன்னா, சவுதி வாழ்க, முகமது பின் சல்மான் ரஹிமஹுல்லா ஹபிபுல்லா சுத்தி திரிறாங்க. எவ்வளவு அநியாயம் நடக்குது. இந்த அநியாயம் கண்ணுக்கு தெரியலையா? இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோமா? இதை நம்ம புரிய மாட்டோமா? எனவே அல்லாஹ் தான் போதுமானவன். தயவு செய்து காசா மக்களுக்கு ஆதரவாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, காசா மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கலனாலும் பரவாயில்லை, இந்த அரபு நாட்டுக்காரங்களுக்கு கால் கழுவி விடுற வேலையை தயவு செய்து செய்யாதீங்க. ரொம்ப மனவர்த்தமாக இருக்குது பார்க்கும்போது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நமக்கெல்லாம்? இவ்வளவு அநியாயம் நடக்கும்போது நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, ஹபிபுல்லா ரஹிமுல்லா சொல்லி கொண்டிருக்கிறோமே, கொஞ்சம் கூட மனசாட்சியே நமக்கு வராதா? எவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் இதே கதையை நம்ம புராணத்தை பாடிக்கிட்டு இருக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் 65 பேர் 100 பேர் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. இந்த அரபு நாடுலாம் கைகட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. கைகட்டி பார்த்துக்கிட்டு தான் பரவாயில்லையே. டொனால்ட் ட்ரம்ப் அள்ளி ட்ரில்லியன் கணக்கான US டாலர்கள் அள்ளி கொடுக்குறானே. இதை கண்டிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது.
அல்லாஹ் தான் இவர்களுக்கு நேர்வழியை நல்ல புத்தியையும் கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு காசா யுத்தம் தொடர்பான இஸ்ரேலிய அமைச்சரவை கூட்டம் முடிவில்லாமல் முடிந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா வருவதாகவும் அவரோடு ஈரான் தொடர்பாகவும் காசா தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஒன்று கொண்டு வருவதற்கான பேச்சுக்களை நான் அவரோடு பேச இருக்கிறேன் என்கிற செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறதோட ஈரானுடைய யுத்தத்தில் இஸ்ரேல் பெற்ற வெற்றிகளை பற்றியும் நாங்கள் அந்த இடத்தில் பேச இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு. அது நீங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்கணும். உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. எனவே இவங்க ரெண்டு பேரும் தான் உட்கார்ந்து சூப்பர் அடிச்சோம்ல, அவன் சூப்பர் அடி வாங்கினான்ல என்று ரெண்டு பேரும் தான் பேசிக்கிறோமே தவிர உலகத்தில் எவனும் பேச மாட்டானுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதே நேரத்தில் தான் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவது தொடர்பாகவும் நாங்கள் பேச இருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தைகள் சில நேரங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எந்த கருத்துக்களையும் கேட்காம நாங்கள் நினைச்சதான் செய்வோம் என்கிற ரீதியிலான ஏதோ ஒரு முடிவை அவர்கள் எடுக்க போகிறார்களோ என்கிற அச்சமும் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் தான் இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்கிற நிலையில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தங்கி இருந்த ஒளித்துக் கொண்டு திட்டமிடலில் ஈடுபட்டிருந்த ஒரு வீட்டின் மேல் இன்றைக்கு அகோரமான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களில் அந்த வீட்டுக்குள் இருந்த கிட்டத்தட்ட 13 பேர் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதிலும் ஒரு 10 பேர், எனவே 23 பேர், ஒரு D9 வகையான புல்டோசரும் அளிக்கப்பட்டிருக்க கிட்டத்தட்ட 24 பேர் இன்றைக்கு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் அல் மையாதீன் தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழுக்கள் இன்றைக்கு இயந்திர துப்பாக்கிகள் அதே போன்ற RPGகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதிலே காயப்பட்ட கொல்லப்பட்டவர்களை தூக்கிச் செல்வதற்காக அவருடைய ஹெலிகாப்டர்கள் வந்ததாகவும் அந்த தகவல்களும் வெளியாகி இருக்கிற புகைப்படத்தோடு அல் மையாதீன் செய்திகளை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கும் பலகட்ட தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தொடர்ந்து நடத்தியிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பதை நம்ம கவனிக்க முடிகிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அன்பர்களே என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.